நாடு முழுவதும் 96 தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல். தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாட்டில் மதுரை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கர்நாடகா மாநிலம் ஹூப்ளியில் கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். ரயில் நிலைய மேற்கூரையில் இருந்து மழை நீர் கொட்டியதால் பயணிகள் அவதி. நரேந்திர மோடி பிரதமர் அல்ல, கோடீஸ்வரர்களின் பொம்மை ராஜா என ராகுல் காந்தி காட்டமான விமர்சனம். நீதிபதிகளின் கோரிக்கையை ஏற்று மோடியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்றும் அறிவிப்பு. ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதி. அரசியல் அமைப்பை மாற்றி சர்வாதிகாரத்தை கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் 5 வயது சிறுமியை கடித்து குதறிய ராட்வீலர் நாய் சிவகங்கைக்கு இடமாற்றம். மூர்க்கத்தனமான நாயால் வையாபுரிப்பட்டி சுற்றுவட்டார மக்கள் அச்சம். அரூர் அருகே பட்டியலின சிறுவர்களுக்கு முடி திருத்தம் செய்ய மறுப்பு. சலூன் கடை உரிமையாளர் மற்றும் அவரது தந்தை கைது. அலங்காநல்லூர் அருகே வாடிப்பட்டியில் பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் 450 சவர நகை கொள்ளை. மோப்ப நாய்களை வரவழைத்து தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு. சமஸ்கிருதத்திற்கு 1000 கோடி ஒதுக்கிய ஒன்றிய அரசு ஒடியா மொழிக்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை. பிரதமர் மோடிக்கு ஒடிசா மீது எந்த அக்கறையும் இல்லை என நவீன் பட்நாயக் குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது கொல்கத்தா. 18 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி அபாரம். போலந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடர். மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி பிரக்யானந்தா அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.